முதல் தடவை நினைக்கிறேன். ஏன்னாக்க நம்ம இலக்கியத்தை பற்றிய ஒரு முன்னெடுப்பான ஒரு நிகழ்ச்சி என்று அதில் வைஷ்ணவத்தை சேர்ந்த திருப்பாவையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது திருப்பாவைனா என்ன, திருவெம்பாவைனா என்ன, நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னா என்ன, எதுவுமே நமக்கு தெரியாம இருக்கு. தெரியாம இல்லை, மறந்துட்டோம். கொஞ்சம் படித்தோம். இப்போ இதுக்கெல்லாம் போட டைம் இல்லை. ஐடி போகணும், டாக்டர் ஆகணும், வேற ஏதாவது போகணும், பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கலாச்சார சீரழிவு ஆரம்பிக்கின்றது, சனாதன தர்மத்தின் அழிவும் ஆரம்பிக்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அட்வைஸ் ஸ்கூல் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறப்போ ஒரு பள்ளியிலும் இந்த மாதிரி முயற்சி இருந்தால் நிச்சயம் நமது தர்மம் தலைக்கும் என்று கூறி எனக்கு உரை கொடுத்து கூறுகிறேன். நன்றி. Actually, I am very blessed to be amongst all of you all. எனக்கு வந்து I am not so good in Vedas, I am not so good in the rituals, but என்னை வந்து கூப்பிட்டுருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. Actually, I am feeling very blessed that I am amongst people who know so much about all our culture. So it's a great feeling for me. First, I would like to appreciate this G5 Foundation. இந்த ஃபவுண்டேஷன் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ஒரு கல்ச்சர், நம்ம இந்தியன் கல்ச்சர் வேதாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம், அதுக்கு how we should work on it எடுத்தது. I am very proud of this foundation. யூஸ்வலி நான் வந்து என்னை கேதரிங் வந்து அவ்வளோ கலந்துக்க மாட்டேன், பட் இவங்க வந்து என்னை இன்வைட் பண்ணி பேசுங்க நீங்கள் கேட்டுனாங்க. ஸோ என்னுடைய நன்றி தெரிவிப்பது. சுவாமிஜி வரார், எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நம்மளிடையே இப்போ நமக்கு வந்து அருளாசி வழங்குவதற்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமி வந்திருக்கார். அவர் நமக்கு இப்போ அருளை வழங்குவார். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. உலகம் யாவையும் தாம் உலகாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அனகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. கம்பன் கடவுள் வாழ்த்து கம்பராமாயணத்திலே இயற்றினார். நமக்கு பக்தி முக்கியம். இப்ப திருப்பாவை போட்டி, திருப்பாவை பயிலரங்கம், திருப்பாவை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது, நாம் திருப்பாவையினால் நாம் என்ன தெரிந்து கொள்வோம், என்ன தெரிந்து கொண்டோம், என்ன தெரிந்து கொள்வோம் என்ற நிலை நமக்கு தெரிவதற்காகவே இவ்வாறு இந்த கல்வியின் மூலமாக, கல்வியின் அறக்கட்டளை மூலமாக, கல்வியின் நிலையத்தின் மூலமாக நான் பக்தியை பரப்புதல் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே இந்த திருப்பாவை. இந்த பக்திக்கு ஜாதி மதம் இல்லை. அவர் ஒரு கவிஞன் பாடினான் சம்ஸ்கிருதத்திலே, பக்தி பிரியோ மாதவா
மாதவன் லக்ஷ்மியினுடைய கணவன் பக்தியிலே யார் என்னிடத்திலே பக்தியாக இருக்கிறார்களோ அவரிடத்திலே நான் பிரியமாக இருப்பேன் அப்படின்ற தகவலை நமக்கு தெரிவித்தார்கள் ஒரு கவிஞன். அப்படி அவ்வாறு அந்த கண்ணபிரான் இடத்திலே ஒரு திளைத்த பக்தையாக ஒரு பள்ளமடையாக 12 ஆழ்வார்களிலே ஒரு பெண்ணாக அவனிடத்திலே காதல் கொண்டு அன்பு அவனை அடைய வேண்டி பாவை பாடினார். பரமனை பாட வேண்டும் என்பதற்காக பாவை பாடினார். அவள் பாட்டு பாரோர் புகழ படிந்து ஆண்டாள். எங்கும் திருவருள் வெற்றி இன்புருவர் என்பாவாய் அப்படின்றார். அந்த நோன்பினாலே அந்த ஆண்டாளுக்கு என்ன கிடைத்தது, நமக்கு என்ன கிடைத்தது என்று வினா எழுப்பினால் எல்லாமே கிடைத்தது. யாரை அடைய வேண்டும், எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எவ்வித செல்வம் வேண்டும், எல்லாமே அதில் அந்த திருப்பாவையிலே ஆண்டாள் பேசுகிறாள் நன்கு.